நேற்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அந்த அம்மாவை காப்பாற்றுறதுக்காக. சுப்ரீம் கோர்ட் 14ஆம் தேதி அன்னைக்கு இந்திய அரசு பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது நாம் எடுத்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அல்லது அமைச்சகம் எடுத்த நடவடிக்கைகள், இந்திய அரசு எடுத்த நடவடிக்கைகள், ஈரான் மூலமாகவோ தனியாகவோ அவர்கள் வழக்கெல்லாம் ஆடியிருக்காங்க. அந்த அம்மாவுக்காக ஒரு வழக்கறிஞரை வச்சு அப்புறம் க்ரௌட் ஃபண்டிங் பண்ணி அந்த அம்மாவனுடைய அங்கே அவர்களுடைய சட்ட திட்டங்கள் படி, இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் படி நீங்கள் ஒருத்தரை நீங்கள் வேணும்னு கொல்லலைனா, ஓகே, அன்இன்டென்ஷனல் கில்லிங், இப்போ ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு விபத்தில் நீங்கள் கொண்டுடுறீங்க, அதை ஈடுகட்டுறதுக்கு பிளட் மணின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது, தியான்னு பேர், ஓகே, ஷரியா சட்டத்தில். அந்த குடும்பம், அந்த இழந்தவருடைய குடும்பம், நீங்கள் யாரை கொண்டுட்டீங்களோ, யார் தவறிட்டாரோ அவருடைய குடும்பம் அந்த பணத்தை இழப்பாக எடுத்துக்கிறதுக்கு, ஈடு செய்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு மரணத்துக்கு மரணம் அப்படின்ற ஒரு நிலையிலிருந்து நீங்கள் கீழே வந்துடலாம். அந்த மாதிரி நடந்திருக்கு சவுதி அரேபியாவில். நாம் 2006 இந்த மாதிரி நடந்த ஒரு இடத்துல நம்ம 34 கோடி ரூபாய் பிளட் மணி கொடுத்துருக்கோம், இரத்த பணம் கொடுத்து அவரை காப்பாற்றியிருக்கிறோம். அதாவது இப்போ இங்கே கூட இந்த குடும்பம் அதை ஒத்துக்கலை அப்படின்றது தான் தகவல். அவர்கள் அதுக்கு இது வரைக்கும் சம்மதிக்கலைன்றது.